நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா வாங்கப்பா. கிச்சன்ல ஏதோ வேலையா இருக்கா? கிச்சன்ல வேலையா இருக்காங்களா? பா, காலையில காப்பி போடுறப்ப அம்மாவுக்கு உடம்பு சுத்தமா முடியல. வேலை செய்ய வேணாம், படுத்துட்டு வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேனே. உங்க அம்மா கிட்ட அதெல்லாம் சொல்ல முடியுமாப்பா? அவளே டாக்டர், அவளே வக்கீல். நாம சொல்லி எதையும் கேட்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் செய்வா. அம்மா, உன்னை எந்த வேலையும் செய்யாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். காலையில் எந்திரிச்சு தண்ணி உழப்பிட்டு இருக்க. இல்லப்பா, இந்த சமையலை மட்டும். எனத்த சமையலை மட்டும் ஏமா இப்படி சொல்ல கேட்காம இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லப்பா, இத்தனை வருஷமா வராத காய்ச்சலா இப்போ வந்துட போகுது. இத்தனை வருஷம் வராத காய்ச்சல் தானே இப்போ வந்திருக்கு. ஒழுங்கா மருந்து சாப்பிட்டோமா, படுத்து தூங்கணுமான்னு இல்லாம என்னம்மா நீ? இல்லப்பா, காலையில மீன் கறி வந்திருந்தா, பிள்ளை சொரா கொண்டு வந்திருந்தா, அதை மட்டும் குழம்பு வச்சுட்டு. ஏமா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப நீ இருக்க நிலைமையில பிள்ளை சொராவெல்லாம் தேவையா? சரி, வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் எங்க? வேற யாருப்பா இருக்காங்க? உங்க அப்பா, நீ. என் பொண்டாட்டிய பார்த்தா உனக்கு ஒரு ஆளாவே தெரியல. என்னம்மா சிரிக்கிற? ஆமா, உன் பொண்டாட்டி அப்படியே சமைச்சிட்டாலும் எதுக்கு? சரியா வராதா? உனக்கு ஓகேவா அவ சமைச்சா? என்னம்மா, ஒரு சோறு ரசம் கூட வைக்க மாட்டாளா? எதுக்கா நீ சேர போட்டு உட்காந்து அதை செய் இதை செய்யு சொன்னா கூட செய்ய மாட்டாளா? அவளுக்கு சமையல் கத்து கொடுக்கற நேரத்துல நானே சமைச்சிருவேன். இதே வேணாங்கிறது. இங்க பாருப்பா, காலையில ரூம்ல இருந்து வந்தா, நான் உடம்பு முடியாம முனையிட்டு தான் கிடந்தேன். என்ன ஏதுன்னு கேட்கணும்ல, ஒரு வார்த்தை கேட்கல. வந்தா ராணி மாதிரி நான் போட்டு வச்சிருந்த காப்பிய குடிச்சா ரூமுக்கு போயிட்டா. ரூம்ல அவ என்ன பண்ற? அத நீ தான் கேட்கணும். என்னவோ பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி எப்ப பாரு அந்த புத்தகத்தையே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அத்தா இதை பண்ணட்டுமா அதை பண்ணட்டுமான்னு ஒரு நாளும் கேட்டதில்ல. என்ன பாக்குற? எதுக்கு இப்படி ஒரு பழிய தூக்கி போடுற? பழிய தூக்கி போடுறனா? இது அம்புட்டும் உண்மை தமிழ். அவ வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரியா? சத்தியமா சொல்றேன் தமிழ், ஒரு சுடுதண்ணி கூட அவ போட்டதே கிடையாது. உண்மையா இல்லையான்னு நீ அவகிட்டயே போய் கேளு. என்ன சார், இன்னைக்கு சீக்கிரமா வந்த மாதிரி தெரியுது. வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? என்னாச்சு? இல்ல தெரியுமா இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? என்னங்க, நான் எதுவும் பண்ணலையே. நீ எதுவுமே பண்ணல, அதே அப்ப பிரச்சனைய. என்ன என்ன சொல்றீங்க? நீ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டுல 2 வயசானவங்க இருக்காங்க. நீ ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணலாம்ல? சரி விடு, சாதாரண சமயத்துல எதுவும் பண்ண வேணாம். அவங்க பாவம் முடியாம இருக்காங்க. இந்த சமயத்திலோட நீ அவங்களுக்கு உதவி பண்ணலண்டா எப்படி? மெட்ராஸ் பொண்ணு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சவன்டா வீட்டு வேலை எதுவும் செய்யக்கூடாதுன்னு இருக்கா? யார் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க? யாரு உன்னை செய்ய வேணாம்னு தடுத்தா? உங்க அம்மா தடுத்தாங்க. இது என்ன புது கதை? புது கதை இல்ல, வந்த நாள்ல இருந்து தினமும் இந்த வீட்ல நடக்குது. காஃபி போட போனேன்னா, ஐயோ தமிழுக்கு இவ்வளவு சக்கரை போடாத, இவ்வளவு டிகாஷன் ஊத்தாத. தோசை சுட போனா, ஏன் தோசை இப்படி இருக்கு, எண்ணெய் ஊத்துன எண்ணெயா இருக்கு, எண்ணெய் ஊத்தலன்னா ஏன் எண்ணெயே ஊத்தலங்கிறாங்க. வீடு கூட பெருக்க விட மாட்டேங்கிறாங்க. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வீடு பெருக்கி முடிச்சேன்னா திரும்பவும் முதல்ல இருந்து அந்த வேலையை அவங்களே செய்யறாங்க. இதெல்லாம் என்னமோ என் மேல இருக்கிற பாசத்துல அவங்க பண்றாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கு அது அர்த்தம் கிடையாது. உங்க விஷயத்தை எதுவுமே எனக்கு விட்டு கொடுக்கறது கிடையாது. அதுல நான் உரிமை கொண்டாட கூடாது. இந்த வீட்டு மருமகளா சின்ன வேலை பண்ண நிம்மதி கூட எனக்கு கிடைக்க கூடாது. நீ எங்கிருந்தோ வந்தவ, அப்படியே விருந்தாலியா ரூம்லயே கெட. இதுதான் உங்க அம்மாவுடைய எண்ணம். இத செய் அதை செய்யன்னு வேலை செய்ய வச்சு கொள்றது ஒரு ரகம்னா, எந்த வேலையுமே கொடுக்காம அப்படியே நம்மள ஒதுக்கி வச்சு கொள்றது இன்னொரு ரகம். சத்தியமா சொல்றேங்க, என்னால முடியல. எனக்கு ஆசை இருக்காதா? ஆசைய விடுங்க. ஒரு வீட்ல 3 வேளை உட்கார்ந்து கொட்டிக்கிறேன்னா
அதுக்காகவாது ஏதாவது வேலை செய்யணும்னு எனக்கு தோணாதா? எனக்கு கில்ட்டியா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், இந்த வீட்ல எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்கன்னு தானே. இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆகும் தானே வாய் மூடிட்டு சும்மா இருக்கேன். அதுக்காக எல்லாரும் என்னே குத்தம் சொன்னா எப்படி? என்னை எதுக்குமே லாய்க்கு இல்லாதவள ஆக்கணும்னு பார்த்தா எப்படி? மாமா, உட்காருமா. வேலை விஷயம் என்னாச்சு? என்ன வேலை மாமா? சரியா போச்சு. என்ன வேலையா? அம்மாடி, நீ வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தல்ல, ஆமா மாமா. ரெஸ்யூம் ரெடி பண்ணு. 2-3 நல்ல HR கன்சல்டன்சி இருக்குது, கொடுத்துருவோம். சரிங்க மாமா. ஆ. ஆமாடி, இஞ்சி விழுதா அரைக்கணும். விழுதா அரைக்கணும்னா என்னதா? நல்லா அரைக்கணும் டி. போன்லயே சமையல் குறிப்பு போது பாரு. ஏ மீனாட்சி, உங்க வீட்டு குக்கர் விசில் அடிக்குமா? உலகத்துல இருக்கிற எல்லா குக்கருமே விசில் அடிக்கும். அடிக்க மாட்டேங்குதாமே. ஐயோ, பார்த்து. ஒண்ணு குக்கர் விசில் அடிக்கணும், அடிக்கலன்னா கொஞ்ச நேரத்துல குக்கர் வெடிக்கும். ஐயோ சௌந்தர்யா, வெளியில வா, வெளியில வா. ஏய், முதல்ல அடுப்ப பத்த வச்சாலான்னு கேளு. அது கூட பத்த வைக்காம இருப்பாங்களா? அட கேளுமா. ஏய் சௌந்தர்யா, அடுப்ப பத்த வச்சல? நான் சொல்லலையா? ஏண்டி இப்படி ஒரு பேட் கோச்சா இருக்கிற? சமைக்க கத்து கொடுக்கறது அப்புறம், சமைக்கிறதுக்கு முதல்ல அடுப்ப பத்த வைக்கணும். முதல்ல அது கத்து கொடு. குடுக்கறேன். ஹலோ. அநேகமா இந்த மாசம் மொபைல் பில்லு 5000-10,000 எகிரும். அம்மாவே சமைப்பாங்க, சௌந்தர்யா ஏன் கஷ்டப்படணும்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உங்க அத்தை உனக்கு கொடுத்த டார்ச்சர்ல கால் பங்காது உங்க அம்மா சௌந்தர்யாக்கு கொடுக்கணும்ல. மாமா, சௌந்தர்யா சமைக்கிறது அவங்களுக்கு டார்ச்சர் இல்ல, அம்மாக்கு தான் டார்ச்சர். இந்த மேட்டர் நான் யோசிக்கவே இல்லையே. உங்க வீட்டு மிளகா அப்படி எரிக்குமா? ஆமாத்த, எங்க வீட்டு மிளகா பொடி எரிக்கும், எங்க தோட்டத்து பாவக்காய் கசக்கும், எங்க வீட்டு சுகர் இனிக்கும், எங்க வீட்டு உப்பு துவர்க்கும். பாத்தீங்களா இவன் நக்கல? ஏண்டி, மிளகா பொடி எரிக்குமான்னு எந்த முட்டாளாவது கேள்வி கேட்பாளா? அது இல்லங்க, 1 கிலோ சிக்கனுக்கு எம்புட்டு மிளகா அப்படி போடணுங்கிறதா. தலையை தட்டி 3 கரண்டி போட சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். 3 கரண்டி போடி. என்னடி இப்படி எல்லாம் கேள்வி கேக்குற? இவங்க வேற என் மானத்தை வாங்குறாங்களே. நான் அப்புறம் பேசேன்டி. கொஞ்ச நேரம் வாய் மூடுறீங்களா? ஏண்டி, அங்க ஒருத்தி காலையிலே கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கா, நீ இங்க ஹால்ல உட்காந்து சட்டமா பேசிட்டு இருக்க. போய் காஃபி போடு. எந்த காஃபிய போடுறது? அதெல்லாம் 2-3 தடவை போட்டு குடிச்சாச்சு. அப்போ போய் டிபன் ரெடி பண்ணு. ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணிட்டியா? என்னத்த? இட்லி, வடை, சட்னி, சாம்பார். அப்படின்னா போய் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணு. அதுவும் முடிச்சாச்சுத. சாம்பார், அவியல், பச்சடி, ரசம் மட்டும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம். எதுக்குடி எல்லாத்தையும் இப்படி சீக்கிரம் ரெடி பண்ண? போட்டனா சரி. ரெடி பண்ணலனா ஏன் ரெடி பண்ணலன்னு வேண்டியது, ரெடி பண்ணா ஏன் ரெடி பண்ணன்றது. உன்னை உதச்சா எல்லாம் சரியாயிடும். அம்மாடி மீனாட்சி, அந்த துணியெல்லாம் அயன் பண்ணாம கிடக்குது பாரு. ஆமா மாமா, மறந்தே போயிட்டேன். வந்துடுறேன் மாமா. போதும் உங்க நடிப்பு. ஏண்டி இப்ப புரியுதா ஒரு மருமகளுடைய கஷ்டம் என்னன்னு? உன் பொண்ணு மருமகள் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மருமகள் வேலை எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்கிறாளே, ஒரு வார்த்தை எப்படி செய்யறதுன்னு கேட்டிருப்பாளா? அவ தாண்டி உன்னை புரிஞ்சுக்கிட்ட மருமவா. ஹலோ, இதுக்கப்புறம் அதுல செய்யறதுக்கு ஒண்ணு இல்லடி, சாப்பிடுறதுதான். இரு, முதல்ல நீ சாப்பிடாத. அந்த குண்டம்மாக்கு சாப்பிட கொடுத்துட்டு 15 நிமிஷம் கழிச்சு நீ சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு.
புகைப்பிடித்தல் புற்றுநோயை வரவழைக்கும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். யாராவது 2 லாங்குவேஜ்ல டப்பிங் பண்ணி நம்மள கலாய்க்கிறாங்க. சிகரெட்டை ஒழிப்போம், புற்றுநோயை தடுப்போம். ஐயா சப்பப்பா. நீதானம்மா அது? மாமா, எங்களுக்கெல்லாம் எவ்வளவு புத்தி சொல்றீங்க. நீங்க சிகரெட் பிடிக்கலாமா? இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன். கெட்ட பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கவே முடியாது. படக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்ணிடணும். இல்லம்மா, அது பாடியை அஃபெக்ட் பண்ணிடும். யார் சொன்னா? வசந்த மாளிகை படத்துல சிவாஜி கிட்ட ஒரு டாக்டர் சொல்லுவாரு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு. மாமா, உங்கள மாதிரி ஒரு அருமையான ஆளு எங்களோட ரொம்ப நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். தப்பா? சரிம்மா, ஐ ஹாவ் டிசைடட். நான் போன உடனே எடுத்துப்பீங்க அதானே? உடனே இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? ஏக் மோர் தோ துக்குடா. என்னடா பொக்கட்டா? அப்பா, அந்த மேட்ரு. எந்த மேட்ரு? அந்த மேட்ருப்பா. புரியலையே மகனே. அந்த மேட்ரை மீனாட்சி கிட்ட சொல்லிட்டா. ஓ, நீ அந்த விஷயத்தை ஓபன் பண்றியா? ஓபன் கரோ பேட்டா. மீனாட்சி, சரவண படத்துல ஹீரோவா நடிக்கிறான். ஐயோ பாவம். ஏய், என்னடி ஐயோ பாவன்ற? இல்ல இல்ல, உன்னை வச்சு படம் எடுக்கிறாரே அவரை பாவம்னு சொல்ல வந்தேன். ரொம்ப கரெக்டா சொல்லமா? காலையிலே சிரிப்பு கட்டிக்கிட்டு போடா. மீனாட்சி, சீரியஸாடி? டேய் விளையாடாதடா. சத்தியமாடி. ஸ்ரீ வண்டி மலர்ச்சி அம்மன் பிலிம்ஸ் பெருமையுடன் வழங்கும். அட பாவி, கம்பெனி பேரே வித்தியாசமா இருக்கம்மா. ஆமாம்பா, அது அவருடைய குலதெய்வமா. அந்த சாமி பேர்ல தான் இந்த பிலிம்ஸே ஆரம்பிக்குது. படத்துக்கு பேர் என்ன? அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லனா யாரும் இல்லடா. ஏண்டா, படத்தோட டைட்டில் கேட்டா பாட்டு பாடுற? கொஞ்சம் லென்த் டைட்டில் பா. ASI AIYAI அசி ஐஐ. என்ன இது? படத்தோட ஷார்ட் ஃபார்ம். அசியா இல்ல, யாருடா ஹீரோயின்? ஐஸ்வர்யா ராய் பேசிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க பேமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலனா நியூ ஃபேஸ் போட்டாலும் போடலாம். சரி, வில்லன் யாரு? பிரகாஷ் ராஜ் பேசிட்டு இருக்காங்க. பேமெண்ட் செட் ஆகலனா ஏதாச்சும் நியூ ஃபேஸ் போட்டாலும் போடுவாங்க. ஓஹோ, காமெடி. விவேக் பேமெண்ட் செட் ஆகலனா ஏதாவது நியூ ஃபேஸ் போட்டாலும் போடுவாங்க, அதானே? ஆமா. மீட்டிங். ரஹ்மான் பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை செட் ஆகலனா புதுசா யாரையாவது போட்டாலும் போடுவாங்க இல்லையா? சிரிக்கிறீங்களா? சரிங்க சரிங்க. நாளைக்கு என் படத்துக்காக சத்யம் தியேட்டர் வாசல்ல கியூல நிக்கிறப்ப நான் 50 அடி உயர கட் அவுட்ல இருந்து உங்களை பார்த்து அப்போ அது கொஞ்சம் நல்லா சிரியா மகனே. உங்ககிட்ட எல்லாம் போய் சொன்ன பாருங்க, என் புத்திய செருப்பால் அடிங்க. ஒரு நிமிஷம். யோப்பாயா, மடி சரியான லூசுமா. நடிக்க போறேன், வேலை விட போறேன், அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா புத்தி சொல்லு. மாமா, சரவணனுக்கு திறமையும் விருப்பமும் இருந்ததுன்னா நம்ம தடுக்க வேண்டாம் மாமா. அப்படி இல்லம்மா, சினிமால மேல வர்றதுக்கு திறமையும் உழைப்பும் மட்டும் போதாதுமா, அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வேணும். கோடி சிவாஜி ராவ் இருந்தாலும் அதுல ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். அது ஏன்னு காரணம்லாம் சொல்ல முடியாதுமா. ஆசைப்படுறது ஓகே, அதுக்காக அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா எங்கேயாவது போய் மாட்டிக்க போறான். நான் பாத்துக்கிறேன் மாமா. சரிம்மா. அம்மாடி, முதல்ல எந்த மாதிரி வேலைன்னு முடிவு பண்ணு. டீச்சர் வேலை ஓகே தான் மாமா. ஆனா இங்க இருக்கிற ரயில்வே ஸ்கூல்ல நான் நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியுமான்னு தெரியல. கரெக்ட்டுமா. அவங்க புஸ்தகத்துல இருக்கிறத அப்படியே எடுத்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்தா ஓகே தான் மாமா. மேகசைன்ல ட்ரை பண்ணலாம். இப்பெல்லாம் இன்டர்நெட்ல எழுதுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. கிரியேட்டிவ் ரைட்டிங்ன்றது சாதாரண விஷயம் இல்லம்மா. கொஞ்ச நாள் இந்த வேலையை பாரு, அதுக்குள்ள நம்மளே சொந்தமா ஒரு ஸ்கூல் தொடங்குறத பத்தி யோசிப்போம். நிஜமாமா, பண்ணிடலாம். என்னம்மா?
இது இண்டு பேப்பர் தானே? ஆமாமா, இது இந்து பேப்பர் தான். கிறிஸ்டியன் பேப்பர், முஸ்லிம் பேப்பர்லாம் அந்த பக்கம் இருக்கு. வேணும்னா எடுத்து தரேன். நான் முறைகிறேன். எனக்கு பேப்பர் வேணும். ஏய், இப்ப எதுக்கு உனக்கு இண்டு பேப்பரு? நீங்க அதுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மீனாட்சிக்கு வேலை தேடிட்டு இருக்கேன். நான் எனக்கு வேலை தேடுறேன். ஷட்டாபு, எதுக்கு இந்த சிரிப்பு? இப்ப உனக்கு என்னடி வேலை? இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே, அவங்கள மாதிரி ஒரு அயோக்கியங்களை பார்க்கவே முடியாது. பொண்டாட்டிங்க மட்டும் வீட்லயே கடந்து அவங்க துணிமணிகளை துவைச்சு போடணும், சமைச்சு போடணும். ஆனா மகளும் மருமகளும் அப்படி இருக்க கூடாது. அவங்க டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும். அப்படி இல்லம்மா, இந்த வயசுல நீ என்ன வேலை பார்க்க போறன்றதுதான். அப்படி என்ன வயசாயி போச்சு? 33 எல்லாம் ஒரு வயசா? ஏய், அது உன் பொண்ணு வயசுடி. சரி, எனக்கு ஒரு 38 39. அறிவுகளோட அப்ப நீ 6 வயசுலயே அம்மா ஆயிட்டியா? சரி போங்க, ஒரு 45. அது நீ ஸ்கூல் படிக்கிறப்போ. எதுக்கு இப்ப தேவையில்லாம வயசை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? சரி, உனக்கு என்ன வேலை வேணும் சொல்லு. இவ எந்த வேலை செய்யறாலும் அந்த வேலையெல்லாம் நானும் செய்வேன். ஏய், அவ PhD. அந்த காலத்து 5ஆம் கிளாஸ் இந்த காலத்து PhDக்கு சமம். சரி, உனக்கு 5ஆம் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு. ABCD. உங்க ஊர்ல 5ஆம் கிளாஸ்ல தான் ABCD ஆரம்பிச்சாங்களா? ஆமா மாமா, அதனாலதான் அத்தை ரெண்டுமே சமங்கிறாங்க. நான் PhD 3 எழுத்து தான் முடிச்சிருக்கேன். அத்தை ABCDன்னு 4 எழுத்து முடிச்சிருக்காங்க. அப்ப அதானே பெருசு. பரவாயில்லம்மா, சிரிக்காம ஜோக் சொல்றேன். மாமா, என்ன வம்பல மாட்டி விடாதீங்க. மாமனார மருமகளை சேர்ந்துக்கிட்டு என்ன கோட்டை அடிக்கிறீங்களா? சரி, என்ன வேலை செய்ய போகிறாய் சொல்லு. இவ என்ன வேலை செய்ய போறா? மீனாட்சி MAd படிச்சிருக்கிறா, ஸ்கூல்ல டீச்சர் ஆவா. அது வேணாம், வேற வேலை சொல்லுங்க. இவ நல்லா எழுதுவாமா? ஆஹா, அது சரிப்பட்டு வராது. வேற என்ன வேலை? சாரதா, எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு அருமையான வேலை செய்ய முடியும். என்னங்க அது? பேசாம நடிக்க போயிடுறியா? சூப்பரான வேலைமா, 9 to 9. எப்படியும் மீட்டருக்கு மேலேயே போட்டு கொடுப்பாங்க. 11 மணிக்கு பாதாம் கீர், கரெக்டா 1 மணிக்கு பிரேக். சாப்பாடுக்கு சிக்கனோ மட்டனோ வாங்கிக்கோ. 4 மணிக்கு லெமன் டீ, 6 மணிக்கு டிபின், பிக்கப் டிராப். எப்படி? ஏங்க, எனக்கு நடிக்க வருமா? அடிப்பாவி, வாழ்க்கையில தினம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அத அப்படியே அங்க பண்ணா போதும். ஏங்க, வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்ணணுமே? யார் சொன்னது? கூடவே ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பாரு, அத அப்படியே திருப்பி சொன்னா போதும். ரொம்ப ஈஸியா இருக்குது. எல்லாருக்கும் அது ஈஸியான வேலை கிடையாது. உன்ன மாதிரி பிறவி நடிகைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அதெல்லாம் ஈஸி. சாரதா, அந்த புதிய பறவை சீனை நடிச்சு காட்ட. என்னங்க நீங்க? பான் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன், யோசிக்கலாம் கூடாது, படக்குன்னு போய் நடிச்சிடணும். போமா என் சிட்டு குருவி, போமா. கோபால், நான் நடிக்கிறதுக்காக தான் கோபால் இங்க வந்தேன். ஆனா உங்க உண்மையான காதலுக்கு முன்னால நான் தோத்துட்டேன் கோபால், நான் தோத்துட்டேன். கோபால், கோபால், கோபால். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரவணா, நான் பிஸியா இருக்கேன். என்னடா பிஸி? மீனாட்சி வேணா, நான் பிஸி. அப்படியா? நீ என்னதான் கவர்ச்சி காட்டி மயக்கினாலும் சரவணன் ஃபோக்கஸ் மாறாது. டேய், யார் உனக்கு கவர்ச்சி காட்டினா? இல்லடி, மாமாவை டச்சிங்லாம் பண்ற. ஹலோ, இது வெறும் டச்சிங் தான். ஓவரா ஃபீல் பண்ணாத, புரியுதா? ப்ளீஸ் மீனாட்சி, முக்கியமான மேட்டர் போயிட்டு இருக்குது. முடிச்சிட்டு முழிச்சிருந்தா நானே உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா? ஓ ரோட்லயே உன்னை அட்டாக் பண்றேன் பாரு.
சரவணா, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்றேன்ல. ஆ, அந்த படம் விஷயம்லாம் என்ன லெவலடா இருக்கு? மீனாட்சி என்ன கேட்ட? இல்லடா, அந்த படம்னு சொன்னியே, அம்மானா சும்மா இல்லடா, அவ இல்லனா யாரும் இல்லடா. நல்ல டைட்டில்ல. நிஜமாவே நல்ல டைட்டில் மீனாட்சி. சரவணா, அம்மா சென்டிமெண்ட் சரவணா, பிஎன்சில அப்படி அள்ளும். போ மீனாட்சி, எனக்கு ஒன்றும் ரஜினிகாந்த் ஆகணும்லாம் ஆசை இல்ல. ஒரு ராமராஜன் ரேஞ்சுக்கு எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கணும், அவ்வளவுதான். என் கண்ணு குட்டிடா நீ. உன்னோட முகம்லாம் சிவாஜி முகம். அப்படியா மீனாட்சி? என்னை வச்சு காமெடிலாம் ஒண்ணும் பண்ணலையே. சீரியஸ்டா? ஆ? ஆ, ஆனா ஒரு சின்ன டவுட். என்ன மீனாட்சி? கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உனக்கு நடிக்க வரும்ல? மீனாட்சி யாருன்னு நினைச்ச? காலேஜ்ல எல்லாம் என்ன சரவணன் பிராண்டோன் தான் கூப்பிடுவானுங்க. ஸ்கூல்ல சரவணஹாசன், ஆபீஸ்ல சிவாஜி சரவணன். பின்னுவ மீனாட்சி. ஒரே ஒரு சீன் நடிச்சு காட்டேன். வருத ஆக்ஷன். வரி வட்டி திரை கிஸ்தி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நீர் பாய்ச்சினாயா, நாற்று நட்டாயா, இல்லை களை பறித்தாயா, அல்லது எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் வரி? யாரை கேட்கிறாய் திரை? சரவணா, இது ஸ்கூல் டே மேட்டர் ராஜா. புதுசா ஏதாவது நடிச்சு காட்டு. எமோஷனா இல்ல சென்டிமெண்டா மீனாட்சி? எமோஷன் ராஜா. எமோஷன் எமோஷன் எமோஷன். அப்படி சின்ன குழந்தைப்பா, அழுதுகிட்டே இருப்ப. இந்த அண்ணன் தான் உன்ன என் மடியில தூக்கி வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம். மீனாட்சி அழுற? இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு ஏன் அழறன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னும் வருது இருக்கு. மயில மயில ஆத்தா ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, ஆனா நாய வளர்க்கல மயில. இந்த சாப்பாடு தான் வளர்த்தா மயில மயில. சரவணா, என்ன ஃபீல்? என்ன ஃபீல்? மீனாட்சி வேற என்ன வேணும்? எனக்கு தூக்கம் வருது. போதும். இருமினாச்சு, என்னுடைய டான்ஸ் நீ பார்த்ததே இல்லையே? வேணா சரவணா, இன்னொரு நாள் வச்சுக்கலாம். சாச்சா, கிளாசிக்கல் டான்ஸ் உனக்காக. தகிட்ட ததிமி தந்தானா, இதய ஒலியின் ஜதியில் எனது தில்லானா, இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா. ஏய் பாத்து பாத்து. ஏய் சரவணா, இருதயம் அடிக்கடி இருந்தது என்பேனா, என்பதை எழுதிட மறுக்குது என்பேனா, புதியும் லயமும் ஒன்று
ஒரு சேர தக்கிட்ட ததிமி தந்தானா. சாப்பிட்டாச்சா? இந்த வீட்ல நான் செய்யற ஒரே வேலை அதானே, அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டேன். சரி விடு, வேலை வீடு கண்டா நல்லது தானே. பெரிய எப்பயும் போல ஜாலியா இரு. ஒரு நாள் 2 நாள்னா அப்படி இருக்கலாம், ஆயுசுக்குலாம் அப்படி சும்மா எல்லாம் இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடுவோம். போங்க, போர் அடிக்குது, நான் மெட்ராஸ் போறேன். ஐயோ, ஆமாங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு உங்க அப்பா அம்மா இருக்காங்க, எங்க அப்பா அம்மா என்ன பாத்துப்பாங்க. நான் சீரியஸா தாங்க சொல்றேன், நான் ஊருக்கு போறேன். வந்து 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு காலை குச்சி போர் அடிச்சு போச்சா? வேற என்னங்க பண்றது? சாப்பிடுறது தூங்குறது, சாப்பிடுறது தூங்குறது, வேற என்ன இருக்கு? ஏன் டிவி பாரு. பாத்துட்டாலும் ஒரு சீரியல் நான் ஒழுங்கா பாத்துட்டேன்னா உடனே உங்க அம்மா சேனல்ல மாத்திடுறாங்க. நிஜமாதான். சரி, உனக்கு வேற ஒரு தனி டிவி வாங்கி தரேன், பெட்ரூம்ல வச்சுக்க. முடிஞ்சது கதை. பெட்டு, டிவி, வேலை வேலைக்கு சாப்பாடு, இது ஓல்டேஜ் ஹோம் மாதிரி. இது தவிர வேற எதுவுமே இல்லையா உங்க ஊர்ல? இங்க பாரு, சந்தோஷங்கிறதெல்லாம் வெளியில எல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரோட மனசுக்குள்ளதான் இருக்கு. இப்பயும் ஒன்றும் இல்லை, திருநெல்வேலிக்கு சினிமாவுக்கு போகலாம், ஒவ்வொரு வாரமும் குற்றாலம் போகலாம், பாபநாசம் போகலாம், கன்னியாகுமரி போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட தோப்பெல்லாம் அங்கே நிறையா இருக்குது, அங்கே போய் நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். இங்கேருந்து 3 மணி நேரம் தான் மதுரை, அங்கே ரேக்லாரேஜ், ஜல்லிக்கட்டு, இந்த மாதிரி பார்க்க வேண்டிய இடங்கள் எவ்வளவோ இருக்கு. ஏங்க, உங்களுக்கு என்னை பத்தி என்னங்க தெரியும்? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஏதாவது தெரியுமா? ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் கிடையாது. உன்னை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது, ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லவா? சொல்லுங்க. உனக்கு 4-5 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். போய். ஏய், இதெல்லாம் போய் யாராவது போய் சொல்லுவாங்களா? இத பாரு. பாருடா, நீங்களா வாங்குனீங்க? ஆமா. நிஜமாவே சூப்பரா இருக்குங்க. ஹலோ, எங்களுக்கு ஓரளவுக்கு ரசனை இருக்கு. இங்கதானே இருந்துச்சு. என்ன? ஐபோன் வித் சிம்மோட ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் அப்டேட் பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டச்சில் இரு. இது என்னங்க? இந்த எழுத்தாளரோட பக்கத்தானே நீ அடிக்கடி படிக்கிற. என்னங்க இப்படி அசத்துறீங்க? நீ படிக்கிற புக்கெல்லாம் எடுத்துட்டு போய் காட்டினேன், கொடுத்தாங்க. இப்போதைக்கு என்னால முடிஞ்சது இவ்வளவுதான், அடுத்து என்ன பண்ணலான்னு ஒன்னொன்னா யோசிப்போம். அப்புறம் நம்ம தோப்பு விஷயமா வக்கீல் ஏதாவது சொல்றாரு, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு தடவை கூட வா, வக்கீல்கிட்ட பேசு, அந்த கேஸை வின் பண்ணி கொடு. இன்ட்ரெஸ்டிங். என்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல நீயே. கிராமத்தான்னு சொன்ன உடனே மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்கி வந்து பொண்டாட்டிய சமாதானப்படுத்துவான்னு மட்டும்தானே நீ யோசிச்ச? அப்போ அது வாங்கிட்டு வரலையா? ஹலோ, அதுவும் இருக்கு. தேங்க்யூ.